மன்னிச்சுக்கிட்ட அவன் சொல்றது. ஐ திங்க் நான் எதுவும் பேசலையா, போர்டு அடிச்சிச்சா இன்னைக்கு? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை. அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலா அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். செலவு சார், 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. ஐ திங்க் ஒரு 8 வருஷம் முன்னாடி இருக்கு. ஒரு பார்ட்டியில குடிச்சிக்கிட்டு இருக்கும்போது சிவா வந்தான். அவனு இல்லடா விடுறா எடுத்து வந்தான். நான் 4 பேருக்கு அடிச்சிருப்பேன்னு நினைக்கிறேன். அவன் நேரம் வந்து சேர்ஸ் அடிச்சான். அடிச்சுட்டு சார் நம்ம 2 பேரும் சேர்ந்து ஒரு காமெடி பண்ண போடலாமா சார் அப்படின்னா, நான் அவனை பார்த்து என்ன காமெடி பண்றியா அப்படின்னு அப்படியே போயிட்டான். அதுதான் நாங்கள் வந்து அதை மறந்துருப்போம். நான் அந்த சினிமா வந்ததுலேருந்து தூங்கலடா, டோன்ட் வரி. நான் போனவன் தூங்க மாட்டேன், கூடாது. போனவனே டான்ஸர் வந்துடுவார் ஆஃபீஸ்க்கு, அவர் வந்து பேசுவார். ஸோ அதனால தூங்குறதே கிடையாது. சீக்கிரமா லாஸ்டா தூங்கிக்கலாம், 5:30 கிலோ தூங்கிக்கலாம் ரொம்ப நேரமா. நான் நிறைய மேடைகள் வந்து என்னை வந்து சினிமா விழாக்களுக்கு வந்து கூப்பிடுறாங்க. தயவுசெய்து கூப்பிடாதீங்க. கூப்பிட்டீங்க ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும். ஒரு விழாக்கு ஒரு 5 லட்ச ரூபா கொடுத்தீங்கன்னா பேங்க்ல போடலாம், மகளுக்கு படிக்க வைக்கலாம், இன்னும் கொஞ்சம் மாஸ்டர்ஸ் படிக்க வைக்கலாம். இந்த விழா மூலம் நான் சொல்லிக்கிறேன். ஆக்சுவலா ஒரு நாளைக்கு 5 கால் வருது. அதாவது அடுத்த மாசம் வர ரிலீஸ் ஆக போற ஃபங்க்ஷன், ஆடியோ ஃபங்க்ஷன், பட விழா, அப்புறம் அப்படிலாம் சொல்றாங்க. ஸோ இந்த விழா மூலியமா நான் சொல்லியிருந்தேன், தயவுசெய்து கூப்பிடாதீங்க. நிறைய வேலை இருக்கு, எனக்கு நிறைய கதைகள் பண்ணிக்கிட்டு இருக்கேன், படிக்கிறேன் நிறைய. இப்பதான் படிக்க டைம் கிடைச்சிருக்கு. ஸோ நான் சில கிளிப்பிங்ஸ் எல்லாம் பார்க்கும்போது திடீர்னு போலீஸா வந்து சிவா வந்து நிற்பான். ஆக்சுவலா வெள்ளு சிரிப்பாங்க எல்லாருமே தேட்டர்ல. ஸோ லைஃபினுடைய ஐரனியை வந்து சிவா இஸ் ஹோல்டிங் வெரி டைட் ஆக்சுவலி. ஸோ அவன் வந்து எப்படி இந்த படத்துல வந்து சேர்ந்தான் நினைச்சுக்கிட்ட அவன் சொல்றது. ஐ திங்க் ஆமா. ஸோ இல்லை திடீர்னு நமக்கு தெரியாத பையன் திடீர்னு கோச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு, கோச்செல்லாம் ஒன்றும் கண்டுக்க போகிறதில்ல. பட் இருந்தாலும் சொல்கிறேன், ரொம்ப நாகரிகமாக ஆயிடுது சில டைம். நாகரிகமாக இல்லைவன், அதுவே இல்லாதவன் திடீர்னு. ஆமாம், அப்புறம் என்னுடைய தந்தையார் உட்காந்துருக்காரு. நான் முதல்ல ரொம்ப சண்டை மந்தராலா பண்ணும்போது இப்போ அவர் தான் நீ பத்திரமா பார்த்துக்கிறாரு. ஒரு நாளைக்கு 3 வாட்டி ஆஃபீஸ் வராரு. அடுத்த 3 படம் சொல்லியிருக்காரு. ஆக்சுவலி அட்வான்ஸ் தான் கொடுக்க மாட்டேன்றாரு. சச் வண்டர்ஃபுல் பர்சன். ஐ திங்க் மனிதர்கள் வந்து நம்ம வந்து யார் மூலியமா சொல்லிக்கிட்டே இருக்கோம் இப்படி அப்படி அப்படின்னு. மனிதர்கள் வந்து கண்ணாடி தான். அதாவது ட்ரெயின் பார்த்த பிறகு அவர் கட்டி பிடிச்சி உச்சி முகர்ந்து எத்தனை படம் எடுத்தாலும் நான் தான் பண்ணணும். அதுக்கப்புறம் இந்த தம்பி சொல்ற அத்தனை கதையும் சூப்பரா இருக்கு. இப்போ 2 நாள் முன்னாடி கூட சொன்ன இந்த பாம்பேல கார்ல உட்காந்து ஒரு ஹீரோ மேட்டர் சொன்னப்பா அது ரெடி பண்ணி வச்சுக்கோ அப்படின்னா, அதான் அவர் அட்வான்ஸ் ஏற்கனவே கொடுத்துருக்கிறேன். செலவு சார், 2-3 பார்ட்டி போன செலவாயிடுச்சு. நான் எதுவும் பேசலையா, போர்டு அடிச்சிச்சா இன்னைக்கு? ஒன்றும் இல்லைங்க, சரக்கு இல்லை. அடுத்த மேடையில் வச்சுக்கிறேன். ஆக்சுவலா அப்புறம் நான் நிறைய பேர் நான் மேடையில் பேசும்போது தண்ணி போட்டு வந்தேன்னே நிறைய பேர் சொல்றாங்க. ஆக்சுவலா நான் நைட்டு தாங்க போடுவேன், மேடையில் போட மாட்டேன். தேங்க்யூ.